யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து ஆ, எதனால உருவாகுது? கிட்னி, யூரிட்டர், யூரினரி பிளேடர். இது யூரினரி சிஸ்டம். இது யாருக்கெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ தண்ணீர் அதிகமாக குடிக்காதவங்க, யூரினை அடக்கி வச்சுக்கிறவங்க, வேலை பார்க்குறதுல இருக்கலாம், சரிங்களா, ட்ராவலிங்லேயே இருக்கிற மாதிரியானவர்கள் இருக்கலாம், அடக்கி வச்சுக்கிறவங்க, சுகருக்காக மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு, தைராய்டுக்காக மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு, பிபி மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி மெடிசன்ஸ் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மெடிசன்ஸ் மாற்றிருப்பாங்க, ஓகேங்களா, அப்போ தான் அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். கூரைப்பூ மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஆனால் இதை வந்து கசாயம் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒரு 5 லிட்டர் தண்ணியில் நல்லா அப்படியே இந்த கூரைப்பூன்றது வந்து பார்த்தீங்கன்னா சமூலம் தான், நல்லா கொதிச்சு அப்படியே அந்த தண்ணி வந்து அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கணும். 2.5 லிட்டர், இன்னும் சொல்ல போனால் 2 லிட்டர் நம்ம கிடைக்கிற அளவுக்கு வந்தால் கூட போதும். எப்போல்லாம் நமக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த தண்ணியே சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம குடிச்சிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் நாள்லேயே இது பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு கூரைப்பூக்கு இருக்கு.